Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதலாவதாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பழம்பதி. முத்துப்பழம்பதி, இந்த ஜல்லிக்கட்டு போட்டி எவ்வளவு உற்சாகமாக நடைபெற்று வருகிறது? இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில வீரர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்களா? விவரம். கார்த்திகா, ஒட்டுமொத்த தமிழகமுமே எதிர்பார்த்த தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவகோட்டை அருகே உள்ள தச்சன்குறிச்சி கிராமத்துல தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வருது. காலை முதலே இந்த போட்டியில உற்சாகமும் ஆரவாரமும் மிகுதியாக காணப்பட்டது. ஏன்னா முதல் ஜல்லிக்கட்டு போட்டி, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து காளைகளும் அதே போல மாடுபிடி வீரர்களும் வந்திருந்தாங்க. இந்த போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆவலுடன் வந்திருந்தாங்க. அதே போல பார்வையாளர்களுமே சரி, புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை கடந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பார்வையாளர்கள் வந்து அவளோட வந்தாங்க. இந்த போட்டியை வந்து பரவசத்தோடு பார்த்து ரசிச்சு வர்றாங்க. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா பல்வேறு காளைகள், அதாவது சிறப்பு வாய்ந்த பல்வேறு காளைகள் களமிறக்கப்பட்டது. அந்த காளைகள் எல்லாம் களத்தில் நின்று ஆடிய காட்சி வந்து கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா நெம்மலிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த காவல்துறை உதவி ஆய்வாளரும் தடகள வீராங்கனையுமான அனுராதாவின் ராவணன் 2 காளை, இந்த காளை கிட்டத்தட்ட 9 நிமிடம் வந்து களத்தில் நின்று ஆடிய காட்சி வந்து எல்லாருமே வியக்க வச்சது. ஏன்னா ஏற்கனவே ராவணன் காலை ஒன்று அலங்காநல்லூரையே அதிர வச்சிச்சு. அந்த காலை இறந்த பின்பு அனுராதாவின் 2வது காலையான அனுராதா 2 காலை வந்து இன்னைக்கு வந்து நின்று ஆடி 9 நிமிஷம் பேர் சொல்ற அளவுக்கு நின்று ஆடிச்சு. அதே போல முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் புதிதாக வாங்கியிருக்க கருப்பு கொம்பன் காலை, டிடிவி தினகரனின் காலை, வி.கே. சசிகலாவின் காலை, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் காலை என பல முக்கிய பிரமுகர்களின் காலை வந்து களத்தில் நின்று விளையாடிய காட்சிகள் வந்து காண்போரை கவர்ந்தது. இதே போல இப்ப இதுவரையில இந்த காலை 8 மணிக்கு தொடங்கிய போட்டி வந்து இப்ப ஒரு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. இப்ப இதுவரையில பாத்தீங்கன்னா 520 காளைகள் அவிழ்க்கப்பட்டிருக்கு. ஒன்றாக விரைவாக வந்து காளைகள் அவிழ்க்கப்பட்டதால் வந்து இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு காளைகள் அவிழ்த்திருக்காங்க. இப்போ இந்த காளைகள் பாய்ந்ததுல பாத்தீங்கன்னா மொத்தம் 41 பேர் காயமடைந்திருக்காங்க. இதுல படுகாயமடைந்த 8 பேர் வந்து உயர் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாமே நலமோடு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு பையனுக்கு மட்டும் கொஞ்சம் பலத்த காயம் ஏற்பட்டதால அவருக்கு வந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அறுவை சிகிச்சை செய்து வர்றாங்க. இப்போ இதுவரையில் 520 காளை அவிழ்க்கப்பட்ட சூழல்ல இன்னும் 150 காளைக்கு மேல அவிழ்க்கப்படாமல் இருக்கு. அந்த காளைகளை விரைவாக அவிழ்க்கும் பணியிலையும் ஈடுபட்டு வர்றாங்க. இப்போ இறுதிக்கட்டம் என்பதால வந்து வீரர்களும் களத்தில் உற்சாகத்தோட விளையாடி வர்றாங்க. இப்போ 297 வீரர்களுமே களத்தில் இறங்கி விளையாண்டாங்க. 10 சுற்றுகளாக போட்டி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட சூழல்ல நேரம் கருதி 6 சுற்று அல்லது 7 சுற்றுல போட்டியை முடிச்சிருக்கலாம் என்று வருவாய் கோட்டாட்சியர் முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுவரையில் 5 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில ஏற்கனவே 250 வீரர்கள் களத்தில் இருந்து விளையாண்டாங்க. எஞ்சிய 47 வீரர்களும் தற்போது களத்தில் இறங்கி மாடுகளை பிடிச்சு வர்றாங்க. இதுல சிறப்பா மாடு பிடிச்ச 13 பேர் தொடர்ந்து களத்தில் இருந்து விளையாடிட்டு வர்றாங்க. இன்னும் சட்ட நேரத்தில், அதாவது 1 மணி நேரத்துக்குள்ள இந்த போட்டி வந்து நிறைவடைஞ்சிடும். ஏற்கனவே பரிசு வந்து விழா கமிட்டி சார்பிலையும் அதே போல அந்த வந்த முக்கிய பிரமுகர் சார்பிலையும் ரொக்க பரிசு, கட்டில், பீரோ, இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பரிசு பொருட்களை வந்து வழங்கப்பட்டு வருகிறது. சிறந்த மாடுபிடி, இப்போ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா சிறந்த மாடுபிடி வீரரை தேர்வு பண்ணுவாங்க. அதே போல சிறந்த காளையை தேர்வு பண்ணுவாங்க. சிறந்த காளைக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் இருசக்கர வாகன பரிசா வழங்க இருக்கு. இதை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவங்க வழங்க இருக்காங்க. கார்த்திகா. முத்துப்பழம்பதி, இந்த தச்சன்குறிச்சியில் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு போட்டிக்காக எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து காளைகள் கொண்டு வரப்பட்டது? எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து மாடுபிடி வீரர்கள் கலந்துட்டு இருக்காங்க? அதாவது இது தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால தமிழகத்தில் எங்கெல்லாம் காளை வளர்க்குறாங்களோ அங்கிருந்தெல்லாம் மாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக நேற்று இரவு முதலே காளைகளை வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே டோக்கன் அவங்க பெற்றுட்டாங்க. அது முன்பு இது முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில நம்ம காளையை களமிறக்கணும். அதுக்கும் தமிழகத்திலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நம்ம காளையை களமிறக்கணும் என்பது எல்லாருக்குமே ஆவலா இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இன்று வந்து தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள், ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கக்கூடிய தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களிலிருந்து காளைகள் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல மாடுபிடி வீரர்களை பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் டோக்கன் வழங்கினாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து வந்திருந்தாங்க, கரூர்ல இருந்து வந்திருந்தாங்க, அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாடுபிடி வீரர்கள்லாம் ஆர்வத்தோடு வந்திருந்தாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும், மாடுபிடி வீரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்க பரிசுக்காக ஒரு களத்தை கலங்கான்றது இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் வீரத்தை வெளிப்படுத்தணும், தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்ற
காட்டணும், அடுத்த தலைமுறையை கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் அவங்க களம் காண்பதால அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாடுறதுக்கு எளிதா இருக்கும். இப்போ ஏற்கனவே இங்க முதல் பரிசு வாங்கின பையன் தான் அலங்காநல்லூர்ல சிறப்பு விளையாடி இருந்தான். அதே மாதிரி இப்போ இது ஒரு பயிற்சியா கூட எடுத்துக்குவாங்க. அடுத்தடுத்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவனியாபுரம், அலங்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்க இருக்கு. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த 100க்கும் மேற்பட்ட இடங்களிலேயே ஜல்லிக்கட்டு போட்டி நடக்க இருக்கு. இப்போ முதல் போட்டியில விளையாண்டதான் அந்த உற்சாகம் கிடைக்கும். முதல் போட்டியில விளையாடாம தவற விட்டோம்னா அடுத்தடுத்து கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் என்பதால ஜல்லிக்கட்டு வீரர்களும் ஆர்வமோடு இங்க களங்காண்டு விளையாடிட்டு வர்றாங்க. இப்போ இந்த முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று உற்சாகமாக நடைபெற்று இன்னும் நேரத்தில் நிறைவடைய இருக்கு. கார்த்திகா, இந்த ஆண்டினுடைய முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெற்று வருகிறது. அதனுடைய இறுதி கட்டத்தை தற்பொழுது எட்டியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் குறித்தும் பல்வேறு விவரங்கள் குறித்தும் சொன்னீங்க. விவரங்களுக்கு நன்றி Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.